மழை மேகங்கள் திரண்டன. குளிர்ந்த காற்று வீசத் தொடங்கியிருந்தது. காகம் தன் இருப்பிடத்தை நோக்கி விரைந்தது. வழியில் மயில் கூட்டம் ஒன்று தோகை விரித்து ஆடிக்கொண்டிருப்பதை காகம் பார்த்தது. நான் மழைக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறேன், இந்த மயில் கூட்டம் ஆனந்த நடனம் ஆடுகின்றனவே என்று வியந்து காகம் சற்று நேரம் அங்கேயே நின்று வேடிக்கையும் பார்த்தது. பின்னர் தன் இருப்பிடம் திரும்பியது. அன்று மழை கொட்டோ கொட்டென்று கொட்டியது. மறுநாள் காகம் தனியாக அமர்ந்திருந்தது. மற்ற காகங்கள் விசாரித்தன. நண்பா, உனக்கு என்ன ஆயிற்று? ஏன் எதையோ பறி கொடுத்தது போல உள்ளாய் என்று கேட்டன. அதற்கு காகம், நாம் எல்லாம் என்ன பிறவிகள்! அந்த மயில்களை பாருங்கள், எத்தனை அழகாக உள்ளன! கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட மயில்கள் என்று பலவாறாக புலம்பியது. அதன் நண்பனான காகம், நண்பனே, நீ வீண் பிரமையில் இருக்கிறாய். உலக உயிர்கள் அனைத்துமே ஒவ்வொரு வகையில் சிறப்பு வாய்ந்தவைதான். கூடி உண்ணும் இயல்பு காகமான நம் இனத்திற்கு மட்டுமே உள்ள சிறப்பாகும். இருப்பதை கொண்டு பெருமைப்பட வேண்டுமே தவிர இல்லாததை நினைத்து வருந்தக்கூடாது என்றது. நண்பனின் அறிவுரையை காகம் செவியுறவில்லை. நானும் மயில் போல ஆக வேண்டும் என்ற நினைப்புடனே வலம் வந்தது. ஒரு நாள் கீழே கிடந்த மயிலிறகுகளை எல்லாம் சேகரித்து தன் உடலெல்லாம் மாட்டிக்கொண்டது. தனது காக கூட்டத்தாரின் முன்னால் சென்று மயில் போல ஆடி காட்டியது. மற்ற காகங்கள் எள்ளி நகையாடல் செய்தன. உனக்கு பைத்தியம்தான் பிடித்திருக்கு என்றனர். அதற்கு காகம், இப்போ என்னை பார்த்தால் உங்களுக்கு கேலியாகத்தான் தெரியும். நான் நேராக மயில் கூட்டத்திற்கு செல்கிறேன். நானும் மயில் போல் ஆவேன், அவர்களோடு வாழ்வேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பி சென்றது. காகம் மயில் கூட்டத்திடம் சென்றது. மயில் கூட்டம் அதை விரைந்து கொண்டு கண்டன. ஏய், யார் நீ என்று மிரட்டின. காகம் பயந்தபடியே உண்மையை சொல்லியது. உங்களுக்கு சேர்ந்து வாழவும் ஆசை. காகம் மேலெல்லாம் காயம் கீழே விழுந்து சற்று நேரம் கழித்து கண் விழித்து பார்த்தது. தள்ளாடியபடியே காக கூட்டத்தை நோக்கி சென்றது. காகமும் காகத்தை சேர்ந்து கொள்ளவில்லை. காகம் தனியாக கிடந்து இறந்து போனது.